தமிழ் ஈழத்திலே இறந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருதி உறவுகளுக்காக இறந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்று இறந்து போன தமிழர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக சிறந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா, இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மக்கள். ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டி அடிச்சு அள்ளினா கூட ஒரு லாரி தேராது அவர் சாதி. அதனால அவர் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும், சாதிவாரி சர்வே செஞ்சதால் எந்த சாதியில் எத்தனை பேர் இருக்கான் அப்படிங்கிற கணக்கெடுப்பை எடுத்ததால் அத உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கல. அவங்க உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய 50% இடஒதுக்கீட்டுக்கு மேல இடஒதுக்கீடு கேட்கறதுனாலதான் அவங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் உறுதியாக வெல்லும். அதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியும் உறுதியாக உங்களோடு நிற்கும். ஏனென்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில், சாதிவாரி சர்வே போராட்டத்தில் எங்களுக்கு முன்னோடியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களுடைய சார்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார். சாதிவாரி சர்வே நடத்து என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்விலே எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசுவதாக இருந்தது. மதிப்புக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அந்த அன்பு வேண்டுகோளை எங்கள் அண்ணனுக்கு வைத்திருந்தார். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த வேலைகளின் நிமித்தமாக அண்ணனின் சார்பில் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்க இதுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிதான் நிறைய கூட்டங்கள் நடந்தது. இங்கு பேசிய தலைவர்கள் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் முன்வைத்து பேசினார்கள். ஆனால் இங்கே பிடித்திருக்கக்கூடிய பதாகைகள்ல சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயம். இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைத்தால் மாநில அரசு அதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை, அது மத்திய அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லும். 1948 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தின்படி 69வது பிரிவு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான உரிமை மத்திய அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சாதிவாரி சர்வே எடு என்று சொல்லுகிறார்களே, அது என்ன? புள்ளி விவர திருத்த சட்டம் 2008, புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 என்கின்ற ஒரு சட்டத்தை 2008 நம்ம ஊருக்காரு அரியலூரை சேர்ந்த ஆந்திராவினுடைய ஆளுநராக இருந்த மதிப்புக்குரிய டாக்டர் சி ரங்கராஜன் அவர்கள், அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய 19வது ஆளுநராக இருந்த தமிழருடைய தலைமையில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த புள்ளி விவர சட்டம் 2008 மாநிலத்துக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குது. ஒரு மாநில அரசு நினைத்தால் எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் எடுக்கலாம், அதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த முடியாது. இன்னைக்கு எல்லாரும் நம்ம சொல்றோம், பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டார்கள் என்று நாம் எல்லாருமே சொல்றோம். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை. என் அன்பான உறவுகளை, பீகாரில் சாதிவாரி சர்வே தான் எடுத்தாங்க.
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம்னு எந்த இடத்திலையும் பீகார் அரசு அறிவிக்கவே இல்லை. 2003 ஆகஸ்ட்ல பாட்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டான். மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க கூடாது என்று வழக்கு போட்டான். நீதிமன்றம் என்னடான்னு கூப்பிட்டு மாநில அரசை விசாரித்து விட்டு, ஐயா, நாங்கள் இந்த புள்ளி விவர திருத்த சட்டத்தின்படி, புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 படி என் மாநிலத்தில் இருக்கிற சாதிகளை நான் கணக்கெடுக்கிறேன், அது எனது தன்னாட்சி அதிகாரம் என்று மாநில அரசு சொன்னதும் பாட்னா உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. மாநில அரசு வழக்கை எடுத்துச்சு. நீ ஒரு பஞ்சாயத்து போர்டு, ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றம் நினைத்தால் இந்த புள்ளி விவரம் 2008 பயன்படுத்தி அந்த ஊரிலே இருக்கிறவன் படிச்சவன் எத்தனை பேரு, படிக்காதவன் எத்தனை பேரு, எந்த புள்ளி விவரத்தையும் அந்த சட்டத்தை கொண்டு எடுக்கலாம். அதுதான் இந்த கூட்டத்தில் இங்க பிடிச்சிருக்கக்கூடிய பதாகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. சாதி வாரி சர்வே எடுக்க மறுப்பு என்று மிக தெளிவா போட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தமிழ் ஈழத்திலே இறந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருதி உறவுகளுக்காக இறந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்று இறந்து போன தமிழர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக சிறந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா, இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மக்கள். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பதான் சரியான புள்ளிக்கு வந்திருக்கு. எந்த புள்ளிக்கு? இந்த சாதிவாரி சர்வே எடுக்கிறத தடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை. புள்ளி விவர சட்டம் 2008 மாநில அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம். இது ஏன் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற ஆலோசகர்கள் யாரும் அவங்களுக்கு சொல்லலையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லி இருப்பாங்க, தெரியும். கணக்கெடுத்தா என்ன தெரிஞ்சிடும், அவர்கள் எந்த எண்ணிக்கையில இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டி அடிச்சு அள்ளினா கூட ஒரு லாரி தேராது அவர் சாதி. அதனால அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆனா சமூக நீதி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாரு. இவ்வளவு பெரிய சாதி, தமிழ் சாதிகள் எல்லாம் இன்றைக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம நின்றுட்டு இருக்கு. ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். சரி, பீகார்ல எடுத்தாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சா? எடுக்கலாங்க. நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியல இல்ல அப்படின்னுவாங்க. என் அன்பான தமிழ் சொந்தங்களை, பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சாதிகளுக்கு இடஒதுக்கீடு என்பது 63% கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் என்று அந்த மக்களுக்கு, அவன் அரசுக்கு தெரிஞ்சிச்சு. அரசு 63% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்ப சொன்னிச்சு. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திரா சாவானி வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காது. என்னன்னா, 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் பீகார் எடுத்த அந்த சாதிவாரி சர்வேயை நிறுத்தி வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சாதிவாரி சர்வே செஞ்சதால், எந்த சாதியில் எத்தனை பேர் இருக்கான் அப்படிங்கிற கணக்கெடுப்பை எடுத்ததால் அத உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கல. அவங்க உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய 50% இடஒதுக்கீட்டுக்கு மேல இடஒதுக்கீடு கேட்கறதுனாலதான் அவங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால மாநில அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு சொல்லுது, நாங்க தான் இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படிங்குது. ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு, அதாவது சர்வே எடியான்னு சொன்னா வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கிறார்கள். ஆகவே உறுதியாக எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் உறுதியாக வெல்லும். அதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சியும் உறுதியாக உங்களோடு நிற்கும். ஏனென்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில், சாதிவாரி சர்வே போராட்டத்தில் எங்களுக்கு முன்னோடியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. ஆகவே நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.